ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் செல்ஃப் மாஸ்டரி கோச். உங்க எண்ட் ஆஃப் தி டேவை சோர்வா முடிக்கிறீங்க. அந்த நாள்ல மீனிங்ஃபுல்லான எதையும் சாதிக்கலன்னு நினைக்கிறீங்களா? இது ஒரு வகையான ட்ராப் தான். அதாவது ப்ரொடக்டிவிட்டி இல்லாத பரபரப்பான ஒரு ட்ராப் தான் அது. மெனி ப்ரொஃபஷனல்ஸ் ஆக்டிவிட்டியை ரிசல்ட்டோட வச்சு குழப்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்க அவங்களுடைய கேரியர் ஆர் ப்ராஜெக்ட்ஸை முன்னோக்கி மூவ் பண்ணாத டாஸ்க்ல டைம் ஸ்பெண்ட் பண்றதுனால நடக்குது. நான் டைம்னு சொல்லும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நேரத்தை பத்தி தான். உங்க ப்ரொஃபஷனல்ல எப்படி டைமை மாஸ்டரி பண்றது அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். டைம் மாஸ்டரி பண்றதுக்கு 3 ரூல்ஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அந்த ரூல்ஸ் இதோ. முதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, டூ. அதாவது உங்களால மட்டுமே செய்யக்கூடியதை, செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யுங்க. அடுத்ததா டெலிகேட். இந்த விஷயங்கள் மற்றவங்களால தான் செய்ய முடியும், அல்லது செய்ய வேண்டியது இருக்கும், அல்லது இந்த விஷயத்த அவங்களால தான் ஹேண்டில் பண்ண முடியும்னு நினைக்கிற விஷயங்களை அவங்க கிட்ட ஒப்படைச்சிடுங்க. அண்ட் ஃபைனலா டெலிட். இந்த ஒரு விஷயம் ரியலி வேல்யூ இல்லைன்னு நினைக்கிற விஷயத்த நீக்கிடுங்க. மீன்ஸ் அதை செய்யாதீங்க. எக்ஸாம்பிளா, நீங்க அன்னைக்கான டேவை என் பண்றதுக்கு முன்னாடி நாளைக்கு நீங்க செய்ய போற உங்களுடைய 5 டாஸ்கை லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. ஒவ்வொரு டாஸ்க்லையும் 3D ரூலான டூ, டெலிகேட் ஆர் டெலிட் அப்படின்னு மார்க் பண்ணுங்க. இப்போ லிஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அதுல நீங்க செய்ய வேண்டிய டாஸ்கை செய்யறதுக்கு தயாராகுங்க. மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய டாஸ்க் எதுன்னு பார்த்து அதை அப்ராப்ரியேட்டான நபருக்கு டெலிகேட் பண்ணுங்க. இதுல இம்பார்ட்டன்ட் இல்லாத டாஸ்கை இக்னோர் பண்ணிடுங்க. இந்த ஒரு பிராக்டிஸ் உங்களுக்கு பல மணி நேரத்தை ஒவ்வொரு வாரமும் மிச்சம் பண்ணி கொடுக்கும். இந்த 3D ரூலை 7 நாளைக்கு ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி எப்படியெல்லாம் மாறுதுன்னு பாருங்க. அண்ட் உங்களுக்கு டைம் மாஸ்டரியில டீப்பர் கைடன்ஸ் தேவைப்பட்டா என்னுடைய கோச்சிங் உங்களுடைய நேரத்தை முழுமையா கையாள ஹெல்ப் பண்ணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.